ஐலி, இது நீயா சமைச்ச? இவ்வளவு சூப்பரா சமைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் கொள்கைய வந்த அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிருப்பேன்ல. அன்னை சமையல் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கு. ஐயோ, ஸ்வீட் எடுக்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஐலி, போதும் போதும். சாப்பிடுங்க. நான் தான் ஆல்ரெடி கேசரி சாப்பிட்டேன்ல. அது அப்போ. இப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதும் போதும். கொஞ்சமா வைமா. போதும் போதும். ஐலி, என்ன இன்னைக்கு புதுசா கேசரி எல்லாம்? அது மட்டுமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அண்ணி அண்ணனை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. என்ன அண்ணி, எனிதிங் ஸ்பெஷல் டுடே? சிவா, அக்கா என்ன? ஒண்ணு இல்லக்கா, ஸ்கூலுக்கு கிளம்புறோம்ல அதான்க்கா. ஐலி, நீயாச்சும் சொல்லு, இன்னைக்கு என்ன? என்ன ஐலி, உன்னை கேள்வி கேட்டது நான். என்ன பார்த்து நீ பதில் சொல்லு. என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்லக்கா, சும்மாதான். சாரி சிவா. அண்ணி, இன்னைக்கு உங்க தம்பிக்கு பர்த்டே. ஹே, இதை ஏன்டா ரெண்டு பேரும் சொல்றதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? சிவா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ்க்கா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க்ஸ். டேய், தேங்க்ஸ்க்கா. சிவா, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ். இதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா தெரியுறியா? அப்படி இல்ல. என்ன ஐலி, நீ இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லக்கா, நான் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? எங்களுக்கு உன் பர்த்டே தெரியறதுல என்ன வந்துற போகுது? ஓவரா பண்ணாத சிவா. சரி, சாப்பிடு. இந்தாங்க சிவா. ஐலி, இவ்வளவுலாம் வேண்டாம் ஐலி. எனக்காக ஏன் இதெல்லாம் பண்ற? நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் ஏன் என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணா போதும். ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு? அதுவும் சரி, தப்பு ஏன் மேலதான். அவரை வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அவரு சொல்றதும் கரெக்டு தான்.